ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க, இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸாம் இல்லாம ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுல இங்க டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 15,300லேருந்து 48,700 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இதில போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் அலுவலக உதவியாளர் உட்பட வந்து ஒரு 10 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 9th ஜூனுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க, இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழயே வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து மேல ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ மேலயும் கீழயும் வர்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சைன் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சான்றப்பன்னு குடுத்துருக்காங்க. இந்த மாரி நீங்க சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ, அந்த பதவியோட பெயர வந்து நீங்க அதில மென்ஷன் பண்ணணும். உங்களோட பெயர், தந்தை பேர், பிறந்த தேதி, வயது, பாலினம், நிரந்தர முகவரி, உங்களோட ஆதார் எண், கைபேசி எண் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க வந்து இதில ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கீழ வந்து பாருங்க, இணைப்புன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது பிறந்த தேதிக்கான சான்றிதழ் நகல், அதுக்கப்புறம் ஆதார் அட்டைக்கான நகல், இந்து மதத்தை சேர்ந்தவரா இருந்தா அதுக்கான சாதி சான்றிதழ் வந்து நீங்க இணைக்கணும். கல்வி தகுதிக்கான சான்று, நன்னடத்தை சான்று, அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான சான்று வந்து நீங்க இணைக்கலாம். அதே மாரி வந்து சுய விலாசமிட்ட ரூ. 35க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரைன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னா, ஒரு எம்ப்டி போஸ்ட் கவர் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த கவர்ல வந்து ரூ. 35க்கான ஒரு ஸ்டாம்பையும் ஒட்டி, டூ அட்ரஸ் வந்து நீங்க வந்து உங்களோட அட்ரஸ வந்து அதில எழுதிட்டு, அந்த கவரையும் வந்து இதில இணைச்சு நீங்க வந்து அனுப்பணும். அப்பதான் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, கால் லெட்டர் வந்து நீங்க அனுப்பக்கூடிய கவர் மூலியமா ரிட்டர்ன் வந்து உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸோட ஒரு போஸ்டல் கவர்ல ரூ. 35க்கான ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸ் எழுதி அதையும் இணைச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும் அப்படிங்கிற அட்ரஸுமே வந்து உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து 9th ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து வயது வரம்புன்னு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் நீங்க 45 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்க வந்து இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவரா இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நான் சொன்ன பட்சத்தில அப்ளிகேஷனோட அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்ட்ட நீங்க வந்து சான்றப்பம் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அதில இணைச்சு தான் நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில நிபந்தனைகள் குடுத்துருக்காங்கல்ல, அத ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில உங்களுக்கு இதில போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும், இப்ப ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பாருங்க, மேல குழுங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா 15,300லேருந்து 48,700 வரைக்கும் சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இசைத்துறையில வந்து நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து பரிசாகர் கேட்டகரிக்குலாம் 13,200லேருந்து 41,800 வந்து சேலரி வந்து வரும். இதுக்கும் நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம திருக்கோயில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயாரிக்க செய்ய தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து அலுவலக உதவியாளர் கேட்டகரிலாம் 12,600லேருந்து 39,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் நீங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8க்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, அத்தியபாகம், அதுக்கப்புறம் வந்து பகல் காவலர், இரவு காவலர், திருவழகு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி இரவு காவலர்ல இன்னொரு கேட்டகரி, திருவழகு கேட்டகரிக்குமே வந்து போஸ்டிங் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.